இதில் திரு தரா சிஷ்யா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ தாவேகா அரசு அமைச்சர்களுடைய செயல்பாடு, அமைச்சர்களுடைய தமிழ் வரைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறை சொல்வதை நாம் பார்க்குறோம். அதற்கு அவர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டை, இல்லை அமைச்சர்களுடைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எப்படி பார்க்கலாம்? நாள்தோறும் நேரலை அது பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். நேரலையே ரொம்ப புத்திசாலித்தனமாக தாவேகா அரசு பயன்படுத்திக் கொள்கிறதுங்கிறது என் கருத்து. அதாவது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், பெரிய ஒரு சிலரை தவிர பெரிய அறிமுகங்கள் கிடையாது. அப்படின்னா அவங்க முகங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய அளவுக்கு இந்த நேரலை உதவி செய்யுது. சபாநாயகர் அவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு தருகிறார். இருந்தாலும் நிறைய குறுக்கீடுகளை அவர் அலோவ் பண்ணும்போது தாவேகா அதில் கொஞ்சம் ஷைன் பண்ணுது என்பதுதான் எனது கருத்து. தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள், பதில் சொல்பவர்கள், அது ஒரு பெரிய வாய்ப்பு. சீயிங் இஸ் பிலீவிங் இல்லையா? நம்ம இன்றைக்கு நேரலை பார்ப்பதற்குன்னே ஒரு பெரிய தனியான ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே புதுசுங்க. சட்டமன்ற நடவடிக்கை புதுசு, 110 விதினா புதுசு, அதே மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானம் புதுசு, எல்லாமே புதுசு. அப்ப அவங்க பழைய பாணியில இதை அப்ரோச் பண்ணல. அதாவது திமுக, அதிமுக இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம பார்த்த பாணியில இதை அப்ரோச் பண்ணல. ஆரம்பத்துல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, விஜய் என்ன செய்ய போறாரு, விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா, விஜய் என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட்ல வராரு, இப்படி இருந்தது. இப்ப மாறி கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி பிற அமைச்சர்கள், இப்ப ராஜ்மோகன் என்ன பேச போறாரு, ஆதவர்ஜுன் என்ன பேசுறாரு, எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, அப்படி அவர்கள் ரசிக்கிறார்கள். அதாவது அவங்க ஓட்டு வங்கியை கட்டமைத்துக் கொள்வதற்கும் தகவமைத்துக் கொள்வதற்கும் இது உதவுது. தாவேகாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். திமுகவுக்கு கூட அதுல ஒரு வகையில ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. தாவேகாவுக்கு எதிராக திமுகங்கிற அந்த நிலைப்பாடை நோக்கி அது நகருது. ரெண்டு பேருமே அதே நிலைப்பாட்டில் தான் பிளே பண்றாங்க. அதிமுக இதுல கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. தனி தீர்மானங்களை பொறுத்தவரையில் எனக்கு அதுல பெரிய அளவுக்கு எனக்கு ஆதரவு கருத்து இல்லை. காரணம் இப்ப நீட் தீர்மானம், அது 3வது தீர்மானம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது 3வது தீர்மானம். அதாவது மீண்டும் மீண்டும் நம்ம அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்கிறோம். அதுல பயன் இல்லை. எஃப்சிஆர் தீர்மானம் தான் சரிதான். ஆனா அது 1970கள்ல இருந்து இருக்கிற சட்டங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 70ல இருந்து இருக்கு. அப்புறம் 2010 காலகட்டத்தில் வந்திருக்கு. திருத்த சட்டம் நிறைய வந்திருக்கு. இப்ப இருக்கிறது இன்னமும் இந்த சட்டம் நமக்கு இந்த வாட்டி இன்னும் இன்ட்ரோ ஆகல. அநேகமாக அது பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டிக்கு தான் போகும் போல தெரியுது. அப்போ எல்லா நாடுகளுமே ஏதாவது ஒரு வகையில, குறிப்பா இந்த லோ இன்கம், மிடில் இன்கம் நாடுகள் வெளிநாட்டு நிதி உள்ள வரும்போது சமூக கட்டமைப்புல மாறுதல் வந்துடக்கூடாது, அரசியல் கட்டமைப்புல மாறுதல் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துது. நீங்க அமெரிக்க தேர்தலை எடுத்தீங்கன்னா கூட ரஷ்ய நிதி விட்டது, சீன நிதி விட்டதுன்னு ட்ரம்பே குற்றம் சாட்டுறாரு. அப்போ எல்லா நாடுகளும் அதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிளாக் பண்ண வேண்டிய, கேட் போட வேண்டிய நிலைமையில இருக்கு. திருத்த சட்டத்தை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் என்பதுல ஒரு சிலர் சரியாக பதில் சொன்னார்கள். என்னன்னா, ட்ரக்கோனியன் லா ரொம்ப ட்ரக்கோனியனா இருக்கு சில ப்ரொவிஷன்ஸ். திருத்த சட்டத்தை நீங்க அப்படியே எதிர்க்க முடியாதுங்க. ஏன்னா பலமுறை நம்ம திருத்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரொபோஸ்டு திருத்த சட்டத்தில் இருக்கிற ட்ரக்கோனியன் லா, அதை அரசு தரப்பு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சனிக்கிழமை என்ன எதிர்பார்த்தோம்னா, திங்கட்கிழமை அநேகமாக டீலிமிட்டேஷன் பற்றிய தீர்மானம் வரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்திலேயும் அப்படியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தான் நம்ம அறிக்கிறோம். அபிஷியலா அவங்க தீர்மானம் என்ன நிறைவேற்றப்பட்டதுன்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஒரு எம்பி கூட்டத்தை நடத்திட்டு இன்னும் அதை சொல்லவே இல்லை. ஆனா அது வரவே இல்லை, இது வரைக்கும் அது வரவே இல்லை. டீலிமிட்டேஷன் பில் ப்ரொபோஸ் ஆகல, அதனால வரல அப்படிங்கிற வாதம் சரின்னா, எஃப்சிஆர்ஐ திருத்த சட்டமும் இன்னமும் ரொம்ப நேசன் ஸ்டேஜில் தானே இருக்கு. அதுவும் சரியான முறையில எப்போ வரும்னு உண்மையிலே யாருக்குமே தெரியாது. அப்போ தாவேகா அரசு தனி தீர்மானங்கள் எல்லாவற்றையும் எதுக்கு கொண்டு வருதுன்னா, தாவேகா அரசுக்கு பின்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க. தாவேகா அரசு கொண்டு வருவது எல்லாமே ஒப்புயர்வற்றவை, ஒப்புயர்வற்ற தீர்மானங்கள். எனவே எல்லா எதிர்கட்சிகளுக்கும் அதை ஆமோதிக்கிறது தவிர வேற வழி இல்லை. அப்படியான ஒரு பாசிட்டிவ் இமேஜை பில்டப் பண்றதுக்கு தான் இந்த சட்டமன்றத்தின் நேரலையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், சட்டமன்ற கூட்டத்தொடரையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மற்றபடி இன்னமும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதுல எத்தனை சதவீதத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும், 5 வருஷம் டைம் எடுத்துக்கலாங்க, அதுல நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதை நோக்கிய ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியணும்ல, ரோட் மேப். அது சரியான முறையில வேளாண் பட்ஜெட்லயும் சரியாக இல்லை, பொது பட்ஜெட்லயும் சரியாக இல்லை. மற்றபடி அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு அவர் ஃப்ரெண்ட்லியா தாங்க சொன்னார். அதை முழுமையாக நானும் பார்த்தேன். மதிமுக எம்எல்ஏ, திமுக டிக்கெட்ல ஜெயிச்சவர் தான். திமுக எம்எல்ஏ கூட நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை. அவர் அது ஃப்ரெண்ட்லியா தான் சொன்னாரே தவிர அமைச்சரை புண்படுத்த வேண்டும் நோக்கம் இல்லை. ஏன்னா நிறைய பேர்
தமிழ்ல வந்து ரொம்ப இயல்பாகவும் எல்லா மொழியும் கலந்து பேசுறோம். நம்மளே வந்து நம்மளோட டிபேட்டுகள்ல எல்லா மொழியும் கலந்து தான் பேசுறோம். ஆங்கிலத்தை கலந்து தான் பேசுறோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறுகள் இல்லை. போக போக நான் திருத்திக் கொள்றேன்னு கூட அவர் போயிருக்கலாம். முதலமைச்சரே கூட தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் பவர் தான். அப்படின்னாரு. கெத்துங்கிறதுக்கு அருமையான தமிழ் வார்த்தை இருக்குங்க. மிடுக்குங்கிற தமிழ் வார்த்தை மிடுக்குன்னு இருக்கு. சொல்லலாம். அதை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். பட் சரி, அது அவரோட பாணின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படிதான் நம்ம போகணும். ம். ஏன்னா தெரியல, அவரு நிதியமைச்சருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ம். பட் இந்த என்டையர் கூட்டத்தொடர்லயும் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ம். சபாநாயகர் தான், பேரவைத் தலைவர் தான். அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. கட்சியோட நலன்களையும் மறைமுகமா பாத்துக்கிறாரு. ம். கட்சியில யார் யாரோ ஷோகேஸ் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியுது. ம். யார் நல்லா இல்ல பதில் சொல்லுவாங்க. இன்னொன்னு கூட நடக்குது இல்ல. இப்ப சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுறதே அவை குறிப்பிலிருந்து நீக்குறாரு, அவர்களை கண்டிக்கிறாரு, பல விஷயங்களை சொல்றாருல. நீங்க சொல்ற மாதிரி நேரலையில அவங்களுக்கு அது டேமேஜா போய் முடியாதா? ஆளுங்கட்சியினர் இப்படிதான் நடக்கிறாங்க, ஒரு அனுபவமின்மையை வெளிப்படுத்துறாங்க, ஒரு 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 பக்குவமின்மையை வெளிப்படுத்துறாங்கங்கிற மாதிரி நெகட்டிவா போகாது? இல்ல, அனுபவமின்மைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுங்களே. ம். இப்ப இவங்க இதுல வந்து 1, 2 பேரை தவிர வேற என்ன அனுபவம் இருக்கு? ம். ஆனா அவங்க முதல் கூட்டத்தொடர் முதல்ல நடந்த நேரலைகளுக்கும் இப்ப இருக்கிற நேரலைகளுக்கும் மெருகேறி இருக்காங்கல்ல. அப்படித்தானே பார்க்க முடியும். ம். அந்த வாய்ப்பை வந்து அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து பட்டறையில வந்து வாட்களை எல்லாம் கூர்திட்ட வேண்டிய பணியை வந்து சபாநாயகர் ரொம்ப அழகா செய்யறாரு. அப்படி ம். ஒருதலைபட்சமா இருக்கிறதாவும் அவர் காட்டிக்கல. ம். நீங்க சொல்ற மாதிரி என்னங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க பேச்செல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கிறாரு, அமைச்சர் பேச்சே அவை குறிப்புல இருந்து நீக்கிறாரு. அப்புறம் சபாநாயகர் நடுநிலையா தான் நடந்துக்கிறாரு. சபாநாயகர் அவருக்கும் ஒரு கிரெடிட்டை வந்து இதுல மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறார். ம். அதே நேரத்துல மற்றவர்களுக்கும் அந்த கிரெடிட் போக வைக்கிறார். ம். முதலமைச்சர் விஜய் வந்து குலுக குலுக சிரித்தார்னு இன்னைக்கு வந்து பத்திரிகைகள்ல செய்தி பார்த்தேன். ம். விழுந்து விழுந்து சிரித்தார், அதான் எக்ஸாக்ட் வார்த்தை. எப்படி விழுந்து விழுந்து எப்படி சிரிக்க முடியும்னு தெரியல. ஆனா அதுவே வந்து ஒரு செய்தியாகிற மாதிரி பாத்துக்கிறாங்கல்ல. ம். பப்ளிக் ரிலேஷன்ஸ்ங்கிறது அதானங்க. ம். மக்கள்கிட்டயும் போய் சேரணும், ம். மக்கள் கவனத்திலயும் இருக்கணும். ம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவரை வந்து நம்ம இதுவரைக்கும் அவரோட தந்தையாரோட அவரோட அவர் காரணமாகத்தான் அவர் துணை முதல்வர் ஆனாரு. அப்படிங்கும்போது இப்ப சபையை வந்து நேரடியாக பிரதான எதிர்க்கட்சி தலைவராக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு போறாரு. கேபினெட் மினிஸ்டர் ரேங்க்ல உள்ள ஒரு போஸ்ட். ம். அவர் பதில் சொல்றது. ஆக ஒட்டுமொத்தத்துல இந்த சபை வந்து ரொம்ப ஆர்வத்தை குறிப்பாக இளைய தலைமுறையினர் மத்தியில தூண்டுறதா இருக்கு. அதை நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். ம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரியை பாஸ் பண்ணி வந்துட்டோம். ம். அதை நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இளைய தலைமுறைக்கு இருக்கு. ஆனா நான் காட்சி ஊடகத்துக்கு வரும்போது எனக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். நாங்க பிரிண்ட் மீடியால இருந்து வந்தவங்க, எங்க முகமே தெரியாது ஆக்சுவலா. என்னதான் 60 பக்கம் 70 பக்கம் கற்று எழுதினாலும் முகம் தெரியாது. ஆனா அந்த நீங்க எல்லாம் வந்த பிறகு, அதாவது 24x7ல நீங்க எல்லாம் வந்த பிறகுதான் ம். எங்க முகங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ம். அந்த அட்வான்டேஜ் வந்து இப்ப தாவேக்காவும் எடுத்துக்குது.